சின்ன குழந்தைங்க என்ன பண்ணாலும் அழகு தான், அப்படிதானே? சும்மா வந்து கையை காலை ஆடினாலே போதும், அது அழகாக தான் இருக்கும். இந்த ஸ்கூல் டே ஃபங்க்ஷனில் வந்து என்ன ஒரு சிறப்பு விருந்தினர் அழைத்த அந்த ஸ்கூலோட தாளாளர் அவர்களுக்கும், மேடையில் அமர்ந்துள்ள சான்றோர் அனைவருக்கும், இங்கு வந்துள்ள அந்த குழந்தைகளுடைய பெற்றோர்கள், ஆசிரியர்கள் அனைவருக்கும் இந்த மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பேரண்ட்ஸை வந்து ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஸ்கூலோட டோப்போகிராஃபி எனக்கு தெரியாது. நான் பேரண்ட்ஸும் அவங்களுடைய பிள்ளைங்க இதோட விஷயத்தை மட்டும் எங்களுடைய சட்ட ரீதியாக டிபார்ட்மெண்ட் ரீதியாக என்னென்ன ரிலேட்டட் விஷயங்கள் இருக்குன்னு அதை பற்றி ஒரு சில விஷயங்கள் சொல்ல ஆசைப்பட்றேன். இப்போ வந்து நமக்கு பேரண்ட்ஸுக்கு டைமே இருக்காது. ஒரு குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டி கொடுக்க கூட டைம் இருக்காது. என்ன செய்வாங்க? ஒரு செல்லை கையில் கொடுத்துட்டு சில பிள்ளைங்கள்லாம் அவங்களே எடுத்து சாப்பிடுவாங்க. அதுக்கு என்னென்னா, வெளிநாட்டில் பார்த்தா நம்ம யூடியூப்பில் நிறைய பார்க்குறோம். அதுக்குன்னு ஒரு சேர் இருக்குது, அதை போட்டு 4 சைடு லாக் பண்ணி உட்கார வச்சு அது ஃப்ரெண்டில் ஒரு பவுலில் ஒரு கொஞ்சம் ஏதாவது சாப்பாடு மாதிரி கொடுக்குறாங்க, அதுவே எடுத்து சாப்பிடுது அவன். ஆனால் அந்த வெளிநாட்டில் வந்து என்னென்னா, நம்ம அதை அறகுறையாக பார்க்குறோம். அது குழந்தைய வந்து அவன் சிறு வயசுலேயே வந்து என்ன செய்யறான், ட்ரெயினப் பண்ணுறான் நிறைய விஷயங்களில். நம்ம எல்லாமே வெளிநாடு கல்ச்சரை வந்து எடுக்கக்கூடாது. நம்ம நாட்டில் நம்மளுடைய இந்த கிளைமேட்டுக்கு என்னென்ன ஒத்து வருமோ அதான் பார்க்கணும். இங்கே உள்ள சிச்சுவேஷன் என்னென்ன அக்கரன்ஸ் நடக்குது, அதாவது குழந்தைங்களுக்கு என்னென்ன பாதிப்புகள் வருது, அதை எல்லாமே டெய்லி கவனத்தில் எடுக்கணும். சின்ன குழந்தையிலேருந்து பெரிய குழந்தைங்க வரைக்கும், பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி, ஸ்கூல் போயிட்டு வர்றப்போ வந்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து அந்த குழந்தைங்களுக்கு ஒதுக்குங்க. என்ன உங்களுக்கு என்ன வேலை பழுவாக இருந்தாலும் ஒரு 5 மினிட்ஸ் பிள்ளைங்க ஸ்கூல் போயிட்டு வந்த உடனே, இன்றைக்கி என்ன நடந்துச்சு மக்களே, ஸ்கூலில் என்ன நடந்துச்சு, யாரெல்லாம் பார்த்தீங்க, யாரெல்லாம் பேசுனீங்க, ஃப்ரெண்ட்ஸ் யார்கிட்டையாவது கேட்டால் தெரியுமா, உங்கள் பிள்ளையோட ஃப்ரெண்ட்ஸ் யார் தெரியுமா உங்களுக்கு? ஒரு சிலர் தான் அதை வந்து கவனிப்பீங்க, எல்லாருக்கும் கேட்டால் தெரியாது. சில பேரண்ட்ஸை வந்து உங்கள் பிள்ளைங்க எந்த கிளாஸ் படிக்கணும்னு கேட்டால் அப்படியே யோசிப்பாங்க ஒரு செகண்டு. ஐயோ, யூகேஜியா, ப்ரீகேஜியா, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டா, செகண்ட் ஸ்டாண்டர்டா, எந்த ஸ்டாண்டர்ட் லாஸ்ட்டாக படித்தான் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. புரியுதா? அதாவது மிஷின் மாதிரி ஆகக்கூடாது. குழந்தைங்கள்ட்ட பேசணும், இன்ட்ராகேட் பண்ணணும். என்ன வேணும், அதுக்கு என்ன பிடிக்கும், என்ன பிடிக்காது. முன்னாடியெலாம் வந்து என்ன செய்வாங்கன்னா, குழந்தைங்களுக்கு சாப்பாடு ஊட்டுறப்போ வந்து நிறைய கதைகள் சொல்லுவாங்க. இப்போ யாருமே கதை சொல்கிற மாதிரி இல்லை. உனக்கு ஏதாவது ஸ்டோரி வேணுமா, உடனே யூடியூப்பில் போய் அதை ஒன்று ஆன் பண்ணி விட்டுற வேண்டியது பிள்ளைங்களுக்கு. அதுவே பார்த்துட்டே இருந்தால் கடைசியில் அந்த செல்ஃபோன் இல்லாமல் நிறைய பிள்ளைங்க சாப்பிடவே மாட்டாங்க. செல்ஃபோன் கொடுத்தா மட்டும்தான் சாப்பிடுவாங்க. அந்த ஒரு கண்டிஷனில் இப்போ நம்ம நாடு வந்து இயங்கிட்டு இருக்கு. பிள்ளைங்கள்ட்ட வந்து முக்கியமாக வந்து பெண் குழந்தைங்களை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும். பெண் குழந்தைங்களுக்கு வந்து அபியூஸ் வந்து நம்ம குடும்பத்துக்குள்ளேயே நடக்குது, ஃபேமிலிக்குள்ளேயே நடக்குது. பேரண்ட்ஸில் ஆரம்பித்து ரிலேஷன் வரைக்கும், பக்கத்து வீடு, ஸ்கூலு, எல்லா இடத்துலையும் நிறைய கேசஸ் வந்து ரிப்போர்ட் ஆகிட்டுருக்கு. இது எல்லாமே நீங்கள் வந்து செய்தியாக பார்க்குறீங்க. அப்போ நீங்கள் என்ன செய்யணும், அலர்ட் ஆகிடணும். உங்கள் பிள்ளைங்கள்ட்ட டெய்லி 5 நிமிஷம் பேசணும். அவங்க என்ன பண்ணாங்க, யாரெல்லாம் பார்த்தாங்க. நீங்கள் ஒரு நாள் ஒரு வாரம் கேட்க ஆரம்பிச்சிங்கன்னா அடுத்து ஆட்டோமேட்டிக்காக பிள்ளைங்களே வந்து உங்கள்கிட்ட சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. ஏதாவது பேச வந்தால், உங்களுக்கு ஏதாவது முக்கியமான வேலை இருந்தால் கூட அவங்கள்ட்ட கவனம் செலுத்துங்க. நம்ம பிள்ளைங்களை நல்லா கவனம் செலுத்தி வளர்க்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா வேறு எங்கே கவனமும் போகாது. பிள்ளைங்களை நீங்கள் சிநேகிக்கணும். பிள்ளைங்களுக்காக தான் எல்லாருமே கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்க. இன்றைக்கி அண்டி ஆஃபீஸுக்கு போகிற லேடிஸ்லேருந்து ஆஃபீஸுக்கு போகிற லேடிஸ் வரைக்கும் எல்லோரும் யாருக்காக சம்பாத்தியம் பண்ணுறீங்க? உங்களுடைய குழந்தைகளுக்காக தான் நீங்கள் ஒவ்வொரு விஷயமும் உருவாக்கிட்டு வரீங்க. அந்த பிள்ளைங்க வந்து நல்ல ஃப்யூச்சர் இருக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு அவங்களுக்கு முக்கியமாக தேவை வந்து கேரிங் தான். அந்த கேரிங் வந்து கண்டிப்பாக கொடுக்கணும். இந்த சின்ன வயசில் நீங்கள் எப்படி கேரிங் பண்ணுறீங்களோ அது வந்து ஒரு பருவ வயசு அடைகிறப்ப வந்து என்ன ஆகுன்னா உங்களுடைய கட்டுப்பாடை மாரி எங்கேயும் போகாது. சின்ன வயசுலேயே வந்து அப்பா ஆஃபீஸுக்கு போவாங்க, அம்மாவும் ஆஃபீஸுக்கு போவாங்க. சரியான முறையில் கேரிங் இல்லாதப்ப என்னாகும், ஃப்ரெண்ட்ஸு கூட பழக ஆரம்பிக்கும். ஆம்பளை பிள்ளைங்கன்னா வேறு தப்பான ஒரு பழக்க வழக்கங்கள் பழக ஆரம்பிக்கும். அதே வந்து கேர்ள் சைல்டுனால் என்ன ஆகும், அந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட பழக ஆரம்பிப்பாங்க. அப்புறம் ஒரு செல்ஃபோனு தெரியாமல், அந்த வீட்டில் பேரண்ட்ஸுக்கே தெரியாமல் இப்போ உள்ள பிள்ளைங்கள்லாம் செல்ஃபோனை வாங்கி வச்சு அதை புக்கில் உள்ளே வந்து ஒரு ஹோல் மாதிரி போட்டு அதில் வச்சு பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ரொம்ப டெக்னிக்காக மாற ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் வந்து நீங்கள் உங்களுடைய பிள்ளைங்க மேலே வந்து அதிகமான கேரிங் எடுக்கணும். இது வந்து ரொம்ப முக்கியமானது.
டெய்லி வந்து ஒரு அப்பாவும் சரி அம்மாவும் சரி, அது அப்பா நான் வேலைக்கு போகிறேன், நீ சும்மா தானே வீட்டில் இருக்க, அந்த தான் கிடையாது. 2 பேருக்கு ரெஸ்பான்ஸ் இருக்குது. ஈக்குவல் ரெஸ்பான்ஸு பேரண்ட்ஸுக்கு இருக்குது, அதாவது அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் இருக்குது. இது அடிப்படை வந்து கரெக்டாக அந்த பிள்ளைங்களுக்கு வந்து போச்சு அப்படின்னா, வளர்ந்து வர்றப்போ ஒரு 18 வயசு 16 வயசு வர்றப்போ அடலேஷன் பீரியடில் வந்து தப்பான ஒரு விஷயங்கள் வந்து கண்டிப்பாக செய்ய வாய்ப்பு கம்மியாக இருக்கும். இது என்னோடய கருத்து. இப்போ வந்து நாங்கள் இந்த போக்சோ கேஸ்னு ஒரு கேஸ் ரிப்போர்ட் ஆகுது. அதில் பார்த்தா ஒவ்வொரு பிள்ளைங்களையும் பார்த்தா சின்ன குழந்தைங்க, சரி லவ் அஃபேரில் போகிறது வேறு விஷயம், சின்ன குழந்தைங்க கூட பாதிக்கப்படுறாங்கன்னா அது ரொம்ப கடினமான விஷயம். மேக்ஸிமம் பார்த்தா நமக்கு என்னென்னா டேட்டா பார்க்குறப்போ தனிமையாக தான் இருக்காங்க. அம்மா அப்பா எல்லோரும் வேலைக்கு போயிடுறாங்க, பிள்ளைங்க வீட்டில் தனிமையாக்கப்படுறாங்க. அதில் என்னென்னா பக்கத்து வீட்டில் ஒரு தாத்தா வந்து ஒரு கேஸில் தான் ஒரு தாத்தா ஒரு பிள்ளைங்க வந்து சாக்லேட்டு வாங்கி கொடுத்து அந்த பிள்ளைய வந்து அப்யூஸ் பண்ணுறாரு, டிஸ்டர்ப் பண்ணுறாரு. கடைசியில் அந்த பொண்ணுங்க வந்து அந்த குழந்தை வந்து அவங்க அம்மாட்ட எனக்கு வந்து ரொம்ப பெயினாக இருக்குன்னு சொன்னதுக்கப்புறம் போய் ஹாஸ்பிட்டல் பார்க்குறாங்க. அப்படியே ஒரு கேஸ் ரிப்போர்ட் ஆகுது. அதெல்லாம் கொடுமையான விஷயம். அதுக்கப்புறம் அந்த குழந்தைய கொண்டு நம்ம கோர்ட்டு கேஸு ஹாஸ்பிட்டல் எல்லாம் கொண்டு அடைகிறது பதிலாக நம்ம அதுக்கு வந்து ப்ரிகாஷனாக வந்து முன்னாடியே நம்ம வந்து அந்த சம்பவத்தை தடுக்கலாம். அதுக்குள்ள நடவடிக்கை என்னென்னா பிள்ளைங்களை நம்ம கேரிங் பண்ணுறதும். இந்த ஸ்கூலில் வந்து 32 குழந்தைங்க வந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க. வளர்ந்து வரக்கூடிய ஸ்கூலு, டீச்சர்ஸ் எல்லாம் நல்லா கிளாஸ் எடுப்பாங்க நினைக்கிறேன். பிள்ளைங்களாம் அழகாக ஆடுறாங்க. உங்களுடைய ஒத்துழைப்பும் வந்து இருக்கணும். என்னோட முக்கியமான கருத்தை வந்து உங்கள்கிட்ட இதை மட்டும்தான் ஷேர் பண்ணணும்னு நான் ஆசைப்பட்டேன். எனக்கு இந்த ஸ்கூல் டேயில் வந்து வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் வந்து என்னுடைய நன்றியை தெரிவிக்கிறேன். நன்றி.